வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்டோரி டிராப்ஸ். நான் உங்கள் யாஜீவ். இன்னைக்கு நம்ம ஸ்டோரி டிராப் சேனல்ல ஒரு புது தொடர் கதையை தான் பார்க்க போறோம். அந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட கரு தொடர் கதைக்கு நல்ல ஒரு ஆதரவை கொடுத்தீங்க. அதே மாதிரி உங்க ஆதரவை இந்த கதைக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புறேன். கரு கதையை யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். சிரஞ்சீவி, தி அன்சங் ஹீரோ. உங்கள் கண்களை மூடுங்கள், இக்குறளுக்கு உங்கள் கற்பனையில் உயிர் கொடுங்கள். அத்தியாயம் 1. சென்னை, இரவு 7 மணி. ஒரு பெரிய வீடு. வீடே நிசப்தமா இருக்க, சீரு அந்த வீட்டோட ஹாலில் பிரம்மாண்டமா இருக்கிற அந்த சோஃபால தலை குனிஞ்சபடி உக்காந்துருக்கான். அவனோட அக்கா அம்மா 2 பேரும் வாசல் கிட்ட கண் கலங்கினபடி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ள ஒரு கார் வருது. அந்த கார்ல இருந்து சீருவோட தம்பி பரத், அவனோட அப்பா 2 பேரும் கீழே இறங்குறாங்க. அப்பா கையில் ஒரு பிரீஃப் கேஸோட வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. பரத்தும் அவர் பின்னாடியே வரான். வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச பரத் அவனோட அம்மாவும் அக்காவும் கண் கலங்கினபடி நின்றுட்டு இருக்கிறத பார்த்து, மா, இன்னும் நீங்கள் நார்மல் ஆகலையா? ப்ளீஸ்மா. அக்கா, நீயுமா? விடு, எல்லாம் எழுதப்பட்டது, நம்மளால் எதுவும் மாற்ற முடியாது. பரத் அம்மாக்கும் அக்காக்கும் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருக்க, அப்போ அப்பா அந்த பிரீஃப் கேஸை சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கிற சீருக்கு முன்னாடி இருக்கிற டீப்பாய் மேலே வைக்கிறாரு. சீரு, இதில் 5 lakh கேஷ் இருக்கு, நீ கிளம்பு, டைம் ஆயிருச்சு. சீரு கண் கலங்கினபடி அவனோட அப்பாவை பார்க்க, வா. அப்பா பரத்தை கூப்பிடுறாரு. பரத், இந்த வரேன்ப்பா. பரத் கிட்ட வந்து கையில் இருக்கிற கார் கீயை டீப்பாய் மேலே வச்சுட்டு, அண்ணா, டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. கார் 10 daysக்கு முன்னாடி தான் சர்வீஸ் வந்துச்சு. ஸோ டோன்ட் வரி. பரத் அப்படி சொன்னதும் சீரு ஒரு நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்பா கிட்ட, சரிப்பா, அப்போ நான் கிளம்புறேன். சீரு அவனுக்கு முன்னாடி இருக்கிற பிரீஃப் கேஸையும் கார் கீயையும் எடுத்துட்டு கிளம்புறான். அண்ணா, பரத் சீருவை கூப்பிட்டு ஹக் பண்ணுறான். ஜாக்கிரதை. சீரு தலையை ஆட்டிட்டு அவன் அம்மா கிட்ட வரான். அம்மா அவன் முகத்தை கூட பார்க்காம தலையை திருப்பி நின்றுக்கிட்டு இருக்க, மா, அப்போ அவ்வளோதானம்மா, இதோட எல்லாம் முடிஞ்சதில்ல? அம்மாவுடைய கண்ணீர் கண்ணை தாண்டி வெளியில் வர அதை பார்த்த சீருக்கும் கண்ணு கலங்குது. தெரியுமா, அப்போ நான் கிளம்புறேன். அக்கா, அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோ, வரேன். சீரு வீட்டை விட்டு வெளியேறான். வெளியில் நிற்கிற காரை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். சீரு ஒன்றும் புரியாமல் பல குழப்பங்களோடையும் கேள்விகளோடையும் காரில் போய்கிட்டு இருக்கான். நான் சீரு, என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக தான் போய்கிட்டு இருந்துச்சு நேற்று வரைக்கும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. திடீர்னு என் அம்மா அப்பா என்கிட்ட வந்து, நீ ஒரு கேள்வியும் கேட்காம நாளைக்கே இங்கேருந்து கிளம்பி ஆகணும்னு சொன்னாங்க. வடக்கு திசையை நோக்கி போய்கிட்டே இருக்க சொன்னாங்க. அவங்களாம் என்னை கூப்பிடுற வரைக்கும் நான் திரும்ப வரவே கூடாதுன்னு சொன்னாங்க. அதை மீறி நான் வந்தா இனி அவங்க யாரும் என் வாழ்க்கையில இருக்கவே மாட்டாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க என்கிட்ட கேட்குற மொதல் விஷயம் இதுதான் நினைக்கிறேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் சொல்றதுதான் எங்க வீட்டில் யாரும் மறுவார்த்தை பேசினதில்லை. என் அம்மா அப்பா நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையே மாறிச்சுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. என்னை விட்டு அவங்க ஒரு நொடி கூட இது வரைக்கும் பிரிஞ்சதில்லை. ஆனால் இப்போ அவங்களே என்னை விட்டு போக சொல்கிறாங்க. இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் யார் சொல்லி பேசுகிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். 3 மாதம் முன்னாடி எங்கள் வீட்டுக்கு காஞ்சிபுரத்தில் இருந்து ஒரு முனிவர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்துட்டு போனதுல இருந்து தான் என் அம்மா அப்பா இப்படி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. என் அம்மா அப்பா பேச்சை கேட்டு நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். ஆனால் அவங்க சொன்ன மாதிரி இப்போ நான் வடக்கு திசையை நோக்கி போக போகிறதில்ல. சீரு வந்துக்கிட்டு இருந்த அந்த கார்
சடனாக நிற்கிது. அந்த ரோட் ரெண்டாக பிரியுது. என் அம்மா அப்பா சொன்னபடி போகணும்னா நான் இப்போ பெங்களூர் ரோட்டில் போகணும். ஆனால் நான் இப்போ போக போகிறது காஞ்சிபுரம். யோ சாமி, இதோ வரேன். சீருவோட வீட்டில் அவங்க அம்மா மண்டி போட்டு கதறி அழுகுறாங்க. சிவபெருமானே, சிவபெருமானே, இப்படி நீ கொடுத்த என் உயிரை நீ ஏன் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டியே? இது உனக்கே நியாயமா? பாரு, உன் கண்ணத்தோட என் புள்ள அந்த சிவனோட மறு அவதாரம்டி. அவன் அவனோட கடந்த கால சரித்திரத்தை தேடி போயிருக்கான். நிச்சயம் அவனுக்கு அதுல வெற்றி தான் கிடைக்கும். எந்த ஒரு தீய சக்தியும் அவன் கிட்ட நெருங்க முடியாது. ஹர ஹர மகாதேவா. அத்தியாயம் 2. சென்னை, இரவு 11 மணி. அக்கா, அக்கா, கதவை தரக்கா. ட்ரெஸ் எடுக்கணும். இப்பயே அயன் பண்ணி வச்சாதான் நாளைக்கு இன்டர்வியூ போக முடியும். கதவை தரக்கா. அக்கா, 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 அம்மா, அக்கா கதவை திறக்க மாட்டாமா? சீக்கிரமாமா. அக்கா, அக்கா. சிராஜ் கதவை உடைச்சுக்கிட்டு அந்த ரூம்குள்ள நுழையிறான். அக்கா, சிராஜோட அக்கா தலீர் அந்த ரூம்ல இல்ல. அங்க ஒரு டேபிள்ல ஒரு லெட்டர் காத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கு. சிராஜ் அந்த லெட்டரை எடுக்கிறான். அவனோட அம்மா பதறி அடிச்சு அந்த ரூமுக்கு வராங்க. சிராஜ் அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறான். டேய், என்னடா? என்ன என்ன லெட்டர் அது? சிராஜ், சொல்லுடா. வீட்டை விட்டு ஓடிட்டாளா? ஐயோ சண்டாளி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவன் யாரா இருந்தாலும் நானே அவங்கள சேர்த்து வச்சிருப்பேனே. அந்த லெட்டரை படிச்சு முடிச்ச சிராஜ் ஷாக் ஆகுறான். அம்மா, அக்கா, அக்கா யாரையும் லவ் பண்ணிட்டுனா இழுத்துட்டு ஓடி போலாமா? என்னடா சொல்ற? அப்போ எங்க அவ? என்ன லெட்டர் அது? அது வந்து என்னடா சொல்லி தொலை. அம்மா, அக்கா அப்பாவும் தாத்தாவும் விட்டு போனதை தேடி போயிருக்கா. என்னடா சொல்ற? அவ அந்த புக்கை தேடி போயிருக்காமா. சிரஞ்சீவி, தி அன்சங் ஹீரோ, அந்த சபிக்கப்பட்ட புக்கை தேடி போயிருக்காமா. பல 100 ஆண்டுகளுக்கு முன் மகதபுர ராஜ்யம் என்று ஒன்று இருந்தது. அதை கட்டி ஆண்டது திங்கள் குலத்தின் தோன்றல் திரிவிக்ரமன் வம்சத்தை சேர்ந்த சாம்ராட் சிரஞ்சீவி விக்ரமன். ஆனால் இன்று அந்த ராஜ்யமும் அந்த அரசனும் இருந்ததற்கான சுவடுகள் பல மர்மங்களால் மறைக்கப்பட்டது. அப்படி ஒரு ராஜ்யம் இருந்தது கூட இன்று எவருக்கும் தெரியாமல் ஆகிவிட்டது. உண்மை யாதெனில் இன்றும் அந்த ராஜ்யம் இருக்கிறது. பூமியின் ஓர் பகுதியில் ஓர் சாபத்தால் மறைந்திருக்கிறது. அதிசயம் என்னவென்றால் அம்மக்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கார்ல வந்துகிட்டு இருந்த சீருக்கு என்ன நடந்துச்சு? சிராஜோட அக்கா தலீர் எதை தேடி போயிருக்கா? யார் இந்த சிரஞ்சீவி விக்ரமன்? இனிவரும் அத்தியாயங்களில் தொடரும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்டோரி டிராப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.